வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 4வது பாடம் மூதுரை. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுமை, அறிவால், நீர்ப்பாயும் வழி, பணிவுடன். இந்த வார்த்தைகளை பொருத்தமான கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டில் அனைவரிடமும் பணிவுடன் நடக்க வேண்டும். 2வதுக்கு உழவர் வாய்க்காலில் நீர்ப்பாயும் வழியை உருவாக்கினார். தீமைகளை அறிவால் வெல்ல வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது. இதே போல் அந்த கோட்டில் பொருத்தமானதை நிரப்ப சொல்லுங்கள். சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். இடது பக்கத்தில் பாருங்கள், சொற்கள் கொடுத்துருக்காங்க. எந்த சொற்களை பயன்படுத்தி தொடர்களை வலது பக்கத்தில் அந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்கள எழுதி காட்டியிருக்காங்க. பெரிய மீன் அப்படின்ட்டு, நான் குளத்தில் பெரிய மீன் பிடித்தேன் அப்படின்ட்டு வாக்கியத்தில் அமைத்து எழுதியிருக்காங்க. இதே போல் மற்றவைகளை நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வானவில், வானவில் 7 வண்ணங்கள் கொண்டது. பட்டம், பட்டம் போல வானில் பறக்க ஆசை. குளம், குளம் நிரம்பியது. கொக்கு, கொக்கு மீனுக்காக காத்திருந்தது. பொறுமை, பொறுமை கடலினும் பெரிது. மடைத்தலை, சிவி மடைத்தலையை உருவாக்கினான். இதே போல் வாக்கியத்தில் அமைத்து குழந்தைகள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. பாடல் வரிகளை முறைப்படுத்தி எழுதுவேன். என்றெண்ணி அறிவிலர் அடக்கம் உடையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி. இதே போல் வரிசைப்படுத்தி எழுத சொல்லுங்கள். இந்த பகுதி முழுக்க அதே தான், மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை வரிசைப்படுத்தி எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள் கேள்வி. அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது? ஆவண்ணா, அடங்காமை. அறிவிலர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அறிவில்லாதவர். கொக்கு டேஸ் வருமளவும் வாடியிருந்தது. பெரிய மீன். எண்ணுதல் என்ற சொல்லின் பொருள் நினைத்தல். காலம் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. காலம் பொன் போன்றது. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். இந்த பகுதியில் புத்தகத்தில் கண்டுபிடிச்சி இங்கே எழுத சொல்லுங்கள். நாம் எழுதி காட்டிட்டோம். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து ஒன்று போல் வரும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அடக்கம் அறிவிலர். கடக்க கருதவும். ஓடுமீன் ஓட. மடைத்தலை உருமீன் இச்சொல்லுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக. மடைத்தலை நீர்ப்பாயும் வழி, உருமீன் பெரிய மீன். கொக்கு அசைவின்றி நிற்க காரணம் என்ன? எழுதுக. கொக்கானது தமக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அறிவிலர் என்று யாரை எண்ணக்கூடாது என்பதை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணக்கூடாது. ஒரே பெயர் கொண்ட படங்களை இணைப்பேன், எழுதுவேன். இங்கே கொடுத்துருக்கிற 6 படங்களை பாருங்கள். அதற்குரிய பெயரை முதல்ல அந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லுங்கள். நம்ம எழுதியிருக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு படி, ஆடு, நூல், ஆடு, நூல், படி. இப்போது ஒரே பெயர் வந்திருக்கக்கூடிய அந்த படங்களை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்களை நிரப்புவேன். முதல்ல குதிரை படம் போட்டிருக்காங்க. குதிரை அப்படின்னாக்கா பரி, புறவி, குதிரை. இது எல்லாமே ஒரே ஒரு விலங்கை மட்டும் தான் குறிக்கக்கூடியது. இதை பார்க்கும்போது அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து நிலவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதி, சந்திரன், திங்கள். அடுத்து மன்னன், வேந்தன், அரசன். சேய், குளவி, குழந்தை. ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன், எழுதுவேன். படம் கொடுத்துருக்காங்க.
பகலவன், சூரியன், கதிரவன் அப்படின்ட்டு 3 பெயர்கள் கொடுத்துருக்காங்க. காலையில் உதித்திடும் கதிரவன், பகலில் ஒளி தந்திடும் பகலவன், மாலையில் மறைந்திடும் சூரியன். எல்லாத்துக்குமே பொருள் ஒன்று தான். ஆனால் வேறு வேறு பெயர்களை வைத்து நம்ம கூப்பிட்றோம் இல்லையா? அதனால தான் இந்த பெயர்களின் வித்தியாசத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நிலா, சந்திரன், மதி அப்படின்ட்டு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. வட்டம் போல தெரிந்திடும் நிலா, வானில் உலா வந்திடும் மதி, வளர்ந்து தேய்ந்து வளர்ந்திடும் சந்திரன். அடுத்து குதிரை படம் போட்டிருக்காங்க. புரவி, பரி, குதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராமங்களில் நடைபெறும் புரவி எடுப்பு விழா. பாரசீக குதிரைகளை பரி என்பர். அரசர்கள் குதிரைப்படை வைத்திருந்தனர். ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. இங்கே கோடு இடையில போட்டிருக்காங்க. ஒரே பொருள் தரக்கூடிய பல வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த கோட்டை நிரப்ப சொல்கிறாங்க. முதல் கோட்டில் வேந்தன் அப்படின்ட்டு வரும். 2வது கோட்டில் கொற்றவன், 3வது கோட்டில் அரசன், கடைசி கோட்டில் மன்னன். இந்த பெயர்களை மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். அரசன் அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் 4 பெயர்கள் கொண்டு நம்ம அரசனை நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான், அதுக்கு பொருள் வேணும், அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. படிப்பேன், மென்னுவேன். இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையில் உள்ள வார்த்தைகளை, எல்லா வார்த்தைகளையும் படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், 2 கட்டங்கள் இருக்குது. உயிர் உள்ளவை, உணவுப் பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிர் உள்ளவை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். சேவல், தேள், தேன்சிட்டு, தேனி, கட்டெறும்பு, வேடன். உணவுப் பொருட்கள் வெங்காயம், பேரிச்சம்பழம், தேங்காய், கேழ்வரகு, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய். இது எல்லாமே மேலே இந்த கட்டத்திலேருந்து தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். இதை கண்டுபிடித்து குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். படிப்பேன், மகிழ்வேன். இதுவும் படித்தல் பயிற்சிக்காக தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேருந்து படம் போட்டிருக்காங்க. இதை பேருந்து, பெரிய பேருந்து, ஓடும் பெரிய பேருந்து, சாலையில் ஓடும் பெரிய பேருந்து, இதே போல் வாசிக்கணும். இந்த 4 கட்டங்களையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். படிப்பேன், சிறகடிப்பேன். வெயில் அப்படின்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். ஐ செய்யலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். மேலே பாருங்கள், ஒரு கட்டத்துக்குள்ளே நிறைய விலங்குகள், இந்த படத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பொருத்தமான இடத்துல எழுத வேண்டியதான். இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒயிட்டில் அந்த பெயர்களை கரெக்டாக எழுத சொல்கிறாங்க. நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். குகை, குதிரை, ஆறு, திராட்சை தோட்டம், இதே போல் எழுதணும். அடுத்து பாருங்கள், தாரா கடந்து சென்ற இடங்களை பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாரா முதலில் திராட்சை தோட்டம் வழியாக சென்று ஆற்றங்கரையை அடைந்தாள். பின்பு குகையை பார்த்து குதிரை மீது அமர்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அடுத்த பக்கத்தில், தாரா செல்லும் வழியில் எந்த விலங்கை பார்த்தால் அவள் பயணத்திற்கு எவ்வாறு உதவும் என்பதை தொடராக எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குதிரை படம் போட்டிருக்காங்க. தாரா செல்லும் வழியில் குதிரையை பார்த்தாள். அவள் அதன் மீது அமர்ந்து பயணம் செய்து அரண்மனையை அடைந்தாள். தாரா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல்ல ஒரு பாடல் எழுதுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நாம் ஒரு மாதிரிக்காக எழுதியிருக்கிறோம். இதே போல் ஒரு எளிமையான ஒரு பாடலை குழந்தைகள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க.